வெல்கம் டு Zuha Kitchen. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் பொங்கல் ரெசிபி எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம Zuha கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன்னா நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் அதே டம்ளரில் 3/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வேக வைக்கிறேன். அது நீங்கள் எப்படி குலைவாக சாப்பிட்றத பொறுத்து வேக வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 விசில் விட்டு 250 கிராம் வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி பருப்புலாம் நல்லா குலைவாக வெந்துருச்சு. இதை காய்ச்சின வெல்லத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ சுகர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஒரு கொதி விட்டுடலாம். இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நான், ஸ்வீட்டுன்றனால. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இன்னொரு கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 4-5 ஏலக்காய், ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் நமக்கு சிம்பிளான டைமிங்கில் ரெடி ஆகிடுச்சு. ஈஸி இன்க்ரீடியன்ஸோடு செஞ்சிடலாம். சீக்கிரமாக யாராவது கெஸ்ட்டு வந்தால் சட்டன் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி இது. சீக்கிரமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.